என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பயிற்சி கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு நிகரார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், வணக்கம். முதலமைச்சரின் உரை என்ன விவரங்கள்? பயிற்சி கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். இந்த உரையை பொறுத்தவரை எப்போதும் மக்கள் கூடவே இருந்து பணியாற்றும் உங்களுக்கு இந்த பயிற்சி கூடம் என்பது ஒரு தேர்வுக்கு ரெடி ஆகுவது போன்றதுதான். அதே போன்று ஒவ்வொரு வாட்டியும் அதை நாம் திரும்பி படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படியாகத்தான் எலெக்ஷன் எக்ஸாம் நடக்க இருக்கிறது. அதற்கு முன்பாக நாம் பண்ணக்கூடிய ஒரு ரிவிஷனாகத்தான் இந்த பயிற்சி கூட்டம் நடைபெறுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறுகிறார். 2019 ஆண்டு முதல் நாம் எதிர்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தேர்வுகளையும் மகத்தான வெற்றியை பெற்று வருகிறோம். அதோடு நம்முடைய வெற்றிகள் நம்ம எதிரிகளுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. எனவே 2026 ஆண்டு தேர்தலில் நாம் தான் வெற்றி பெற போறோம். அன்னைக்கு செய்தியோட எல்லா தலைப்புகளிலும் திராவிட மாடல் 2.0 ஆட்சி தொடங்கியது என்றுதான் இருக்க போகிறது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். ஆவணத்திற்கு அதே போன்று இதை நான் ஆவணத்துக்காக சொல்லவில்லை, உங்கள் உழைப்பு மேலையும் ஆட்சியினுடைய சாதனை மேலையும் தமிழ்நாடு மக்கள் மேல் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையில் சொல்வதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். திராவிட மாடல் அரசோட திட்டங்களும் சாதனைகளும் கோடிக்கணக்கான மக்களுடைய உள்ளங்களுக்கும் இல்லங்களுக்கும் போய் சேர்ந்திருக்கிறது. அதே போல லட்சக்கணக்கான இளைஞருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தொழில்துறையிலும் பெரிய பாய்ச்சலை ஏற்படுத்தியிருப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். கல்வித்துறையில் முன்னேற்றம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நம்மளுடைய திட்டங்களுக்கு சாதனைகளுக்கும் திராவிட மாடலின் அடையாளம் தான் என்றும், இந்தியாவிலேயே எந்த அரசும் எந்த மாநில அரசும் நம்ம அளவிற்கான சாதனைகளை செய்திருக்க மாட்டார்கள் என்றும், மீதம் இருக்கக்கூடிய சில வாக்குறுதிகளையும் கண்டிப்பாக நிறைவேற்றுவோம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல அரசினுடைய செஞ்ச சாதனைகளை மட்டுமே தைரியமாக எல்லார் வீட்டுக்கும் நாம் சென்று ஆதரவு கேட்க முடியும் என்றும், ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்கக்கூடிய துரோகங்களையும் நிதி ஒதுக்கீடுகளில் செஞ்சிருக்கக்கூடிய வஞ்சகங்களையும் எடுத்து சொல்லி தமிழ்நாடு போராடும், அதே போல தமிழ்நாடு வெல்லும் என்ற தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு வீடுகளுக்கும் இந்த முழக்கத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இது போன்ற முன்னெடுப்புகளை வெற்றியடை செய்வதற்கு கட்சியினுடைய ரத்த நாளங்களான உங்களுடைய உடன்பிறப்புகள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த மேடையிலிருந்து என்னுடைய பாராட்டுகளையும் சல்யூட்டுகளையும் சொல்லிக் கொள்வதாகவும் முதலமைச்சர் குறிப்பிடுகிறார். அதே போல தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சுயமதிய உணர்வால் தான் பாஜகவோட பாசிச ஆட்சிக்கு அடிபணியாமல் முதுகெலும்போட எதிர்த்து நிற்கிறோம் என்றும் குறிப்பிட்டு, எதிர்த்து நிற்பதோடு மட்டுமல்லாமல் விவசாயிகளுக்கு எதிரான 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வச்ச மாதிரி பல போராட்டங்களையும் வெற்றி பெற்றிருப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இது கூட பரவாயில்லை, தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான 7 மாநில முதலமைச்சர்களையும் ஒன்றிணைத்து அகில இந்திய மருத்துவ படிப்பு ஒதுக்கீட்டில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான உரிமைக்கு போராடி வெற்றி பெற்றிருக்கிறோம். இதையெல்லாம் பார்த்துதான் பாஜக நமக்கு மேல் கோபம் வந்திருப்பதாகவும், அதனால் பல்வேறு சூழ்ச்சிகளை பாஜக செய்து கொண்டிருக்கிறதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு போராட்டங்களை திமுக அரசு முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக திமுக எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள் அனைத்தும் வெற்றி பெற்றிருப்பதையும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலைமைத்தான் அடுத்த கட்டமாக காத்திருக்கக்கூடிய பணிகள் என்ன, எப்படி எல்லாம் செய்ய வேண்டும், தலைமை முதல் தொண்டர்கள் வரை எப்படி ஒருங்கிணைந்து ஒரே இலக்கோடு செயல்பட வேண்டும் என விவாதித்து அதை களத்திற்கு கொண்டு சென்று உரிய பயிற்சிகளை கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறார். மாவட்ட செயலாளர்கள், நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைவரும் வந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் உங்க எல்லாரையும் பார்க்கும்போது உங்கள் முகங்கள்ல நான் உதயசூரியனை பார்ப்பதாகவும், அதனை தமிழ்நாட்டு மக்களுடைய இதய சூரியனாக மாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பு உங்களுக்கு இருப்பதாகவும் முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். இந்த பயிற்சி கூட்டத்திற்கு பிறகு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாக முகவர்கள், பாக உறுப்பினர்கள், அதே போன்று பல்வேறு பிரிவினராக அழைக்கப்பட்டிருக்கிற அனைவரும் ஒருங்கிணைந்து என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்று முன்னெடுக்க வேண்டும். மாநில நிர்வாகி இருந்தாலும் கூட அவரவர் வாக்குச்சாவடியில் வெற்றி பெறுவதை இலக்காக இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே நானே கூட என்னோட வாக்குச்சாவடியில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் பங்கேற்று அங்கு நம்மோடு வெற்றியை உறுதி செய்த பிறகு பரப்புரையில் ஈடுபட எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வாறாக தொடர்ந்து முதலமைச்சர் பேசிக் கொண்டிருக்கிறார். தொண்டர்களுக்காக உற்சாகம் அளிக்கக்கூடிய வகையிலும் வந்திருக்கக்கூடிய அனைவரும் பூத்து வாரியாக சென்று பணியாற்ற வேண்டும், அப்படி நடத்தக்கூடிய கூட்டங்களில் கண்டிப்பாக அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதையும், வார வாரம் நீங்கள் அனுப்பக்கூடிய ரிப்போர்ட்டுகளை பார்த்து உங்களுக்கு போன் செய்து விசாரிப்பேன் என்றும் மறந்து விடாதீர்கள் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு அறிவுறுத்தலையும் கூட நிர்வாகிகளுக்கு முன்வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.